வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல நம்ம பாஸ் பண்றதுக்கு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் எதுலருந்து எவ்ளோ மார்க் கேட்பாங்கன்றது இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் 1. யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுடுவாங்க. இது ஃபுல்லா தியரி தான். ஓகே. அண்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதுல பார்த்தீங்கன்னா, நிச்சயம் 5 மார்க்கும் அண்ட் 10 மார்க்கும் இருக்கும். ஓகே. இப்ப இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பொறுத்தவரைக்கும் 3 மெத்தட் தான். அந்த 3 மெத்தட் கம்பேரிட்டிவ், காமன் சைஸ், ட்ரெண்ட். ஓகே. இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. நெறைய கொஸ்டின் பேப்பர்ல 10 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி. ட்ரெண்ட்ல எதுவுமே பெரிய வேலையே இல்ல. ஜஸ்ட் டிவைட் பண்ணி பெர்சன்டேஜ் எடுத்து போட போறீங்க. அதுதான் ட்ரெண்ட் பெர்சன்டேஜ்ல பண்ண போறது. அண்ட் காமன் சைஸ், கம்பேரிட்டிவ். இதோட மெத்தட்லாம் எப்படி போடணும்ன்றது நம்ம நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கு. அத பாத்துக்கங்க. நிச்சயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல ஒரு 5 மார்க், 10 மார்க் வந்துரும். அண்ட் சம்டைம்ஸ் இதுல தியரி கேக்குறாங்க 5 மார்க்ல. ஓகே. ஆக மொத்தத்துல 15 மார்க் டெஃபினட்டா இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் படிக்கிறது மூலமா வந்துடும். அண்ட் இது படிக்கிறதும் ரொம்ப சுலபம். ஏன்னா மேக்ஸிமம் இதுல இருக்கிறது மெத்தடு, ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்கும். நம்ம வீடியோ பிளேலிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கும். இந்த 10 படிக்கிறது மூலமா 15 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ் யூனிட் 3. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆனா நிறைய பேருக்கு ஃபார்முலா பை ஹார்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்காகவே இந்த சாப்டரை ஒமிட் பண்ணிடுறாங்க. ஆனா ரொம்ப ஈஸி. இதுல 5 மார்க்ல பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி, ஒர்க்கிங் கேபிட்டல் இத வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது ரிப்பீட்டடா நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகே. அந்த ப்ராப்ளம் மெத்தட்ல வரலாம். இல்ல ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ, டெட்டாஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, டெட்டா கலெக்டட் பீரியட் இது மாதிரி 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. 10 மார்க்லயும் நிச்சயம் ஒரு ப்ராப்ளம் வரும். 10 மார்க் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியோ, இல்ல ப்ரொப்ரையேட்டரி ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ப்ரொப்ரையேட்டரி ஸ்டேட்மெண்ட் உள்ள ப்ராப்ளமா இருக்கும். அ 10 மார்க்குக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனோட தான் குடுத்திருப்பாங்க. ஓகே. 5 மார்க் ரொம்பவே சுலபமா தான் இருக்கும். அதனால இந்த சாப்டர ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா, சென்டம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகே. நிச்சயம். ஏன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னும்போது, நம்ம எல்லா சாப்டர்ஸும் தரோவா இருந்தா மட்டும் தான் நம்மளால சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 5 மார்க்ல 5 சாப்டர்ல உங்களுக்கு கேட்டுருவாங்க ப்ராப்ளம். சோ, நம்ம எல்லா சாப்டர்ஸும் தரோவா அவசியம் இருந்து ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ஓகே. இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ இது 5 மார்க்ல ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்ல ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்பரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லலாம். இல்ல கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லலாம். இது மாதிரி சிம்பிளா உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் 10 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் ப்ராப்ளம். அட்ஜஸ்ட்மெண்டோடையும் கொடுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம சிம்பிளாவும் கொடுக்கலாம். ஓகே. 2த்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வரதுக்கோ, இல்ல ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வரதுக்கோ 10 மார்க்ல பாசிபிலிட்டி இருக்கு. நிச்சயம் இதுல ஒரு 5 மார்க்கும், 10 மார்க்கும் வரும். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல படிச்சுட்டோம். அதே மாதிரி தான் இருக்க போகுது. பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. என்ன அடிஷனலா பாத்தீங்கன்னா, இந்த மேக் ஆர் பை, ஷட் டவுன் ஆர் கண்டின்யூ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரேரா தான் கேட்பாங்க. நிறைய டைம் பாத்தீங்கன்னா சிம்பிளான ப்ராப்ளம் தான் மார்ஜினல் காஸ்டிங்ல கேட்பாங்க. அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளெக்சிபிள் பட்ஜெட்டோ, கேஷ் பட்ஜெட்டோ உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இல்ல சேல்ஸ் பட்ஜெட் ரொம்ப ரேர் தான். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஓகே. சிம்பிளான ப்ராப்ளம், அதுவும் பிளெக்சிபிள்லயும் சிம்பிளான ப்ராப்ளம் 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, இதுல இருக்கிற சாப்டர்ஸ்ல கண்டிப்பா 2 யூனிட் நீங்க படிச்சாகணும். ஓகே. 2 யூனிட் நீங்க நல்லா தரோவா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பாசிங்ன்றது ஒரு 30 மார்க் தான். அத தாராளமா இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் படிக்கிறது மூலமாவே உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துடுது? 15 மார்க்குக்கு வந்துடுது. அண்ட் இதுல தியரி கொஸ்டினும் கேட்டுடுவாங்க. அது ஒரு 2 மார்க்ஸ்க்கோ இல்ல 4 மார்க் அப்படி, அதாவது 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 மார்க் அதுல எடுத்துடலாம். அண்ட் இன்னும் ஒரு சாப்டர் தரவா நீங்க படிக்கிறீங்க. இந்த பட்ஜெட்டரி கண்ட்ரோலா இருக்கட்டும், இல்ல மார்ஜினல் காஸ்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா,
நிச்சயம் உங்களால வந்து பேப்பரை வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவசியம் நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் யாரும் எதையுமே விட்டுட்டு வராதீங்க. 2 மார்க் கொஸ்டினா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 10 மார்க்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் நிச்சயம் அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் உங்களால பாஸ் பண்ண முடியும். அண்ட் இதுல தரோவா இருந்தீங்க 2 சாப்டர்ஸ் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க கரெக்டாவே ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க பாஸ் மார்க் வாங்க முடியும். அண்ட் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் எல்லா சாப்டர்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். ஓகே, எல்லா சாப்டர்ஸையும் படிச்சாதான் முடியும். எந்த ஒரு சாப்டரையும் ஒமிட் பண்ணிட்டு நம்ம சென்டம் எடுக்க முடியுமானா பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா 5 ப்ராப்ளம் கேட்பாங்க. 5 ப்ராப்ளமும் 5 சாப்டர்ல இருந்து வரப்போகுது. சோ எல்லா சாப்டரும் நம்ம தரோவா இருந்தாதான் ப்ராப்ளம்ஸ அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, எஸ். இப்போ வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எக்ஸாம். தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.